குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா சொல்லி வளங்க மக்களை. ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுக்குது, நான் நாய், நான் பூனை, நான் சிங்கம், நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி. பிள்ளைங்கள் பிறக்கும்போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக தான் பிறக்குது. இந்த மண்ணில் வரும்போது அவள் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்புன்னு சொல்லப்படுது. அன்னைன்னு தான் சொல்லப்படுது. தன் தாய் என்ன வளர்ப்பு வளர்க்குறாளோ அதுதான் தான் பிள்ளைங்க வளருது. ஏன் மக்களை, நம்மெல்லாம் சரீரத்தில் நல்ல எல்லாத்துலேயுமே நம்ம அங்கங்கள் எல்லாமட்டும் நமக்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம் ஒரு மனிதர்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? ஆடு மாடு ஏதாவது ஜாதி பார்க்குதா? ஆடு மாடு ஏதாவது பிள்ளைகளுக்கு கெட்டதை சொல்லிக் கொடுக்குதா? சொல்லிக் கொடுக்காது. ஏன்னா அதாவது இனத்துக்களை அதுக்கு நல்லது தான் கற்றுக் கொடுக்கும். தான் சிங்கம் வேட்டையாட கற்றுக் கொடுக்குது. தன்னுடைய பிள்ளைங்களுக்கு அதை எப்படி செய்யணுன்றது கற்றுக் கொடுக்குது. அதை பாதுகாக்குது. தன் தாய் அதை எவ்வளோ அரவணைச்சோடு பாதுகாத்து அது பராமரிக்க அதுகளுக்கு ஆகாரம் கொடுக்குது. அந்த மாதிரி தாய்ங்களெல்லாம் இந்த பூமியில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் கண்டதும் போனது இது பண்ணிவிட்டு கடைசியில் அந்த குழந்தைகளுக்கு கெட்டதை சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க மக்களை. அதனால் அந்த குழந்தை வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்? நாளைக்கு ஸ்கூல்லேருந்து அந்த பிள்ளைங்க ஒதுக்கப்படுவாங்க. நாளைக்கு வெளியே இடங்களில் போகும்போது அந்த இடத்துல அந்த குழந்தைங்க ஒதுக்கப்படுவாங்க. ஏன்னா இப்போ கெட்ட வார்த்தைங்க அந்த பிள்ளைங்க பேசுகிற ஒவ்வொரு பேச்சுனாலையும் அந்த குழந்தைங்களை வெறுக்கப்படுவாங்க. சமுதாயத்தில் வெறுக்கப்படுவாங்க. ஜனங்களால் வெறுக்கப்படுவாங்க. பிள்ளைங்களால் வெறுக்கப்படுவாங்க. மக்களை தயவுசெய்து அந்த குழந்தைக்கு நல்ல புத்திங்களை சொல்லி வளங்க. நல்ல புத்திங்களை சொல்லி வளங்க மக்களை. ஒரு வருஷம் உங்களுக்கு பிறந்தநாள் வந்துருச்சா, ஒரு மரத்தை நடுங்க. காலி இடங்களெல்லாம் மரத்தங்களை நட்டு அந்த குழந்தைகளுக்கு நல்ல புத்திகளை கொடுத்தீங்கனால அதே இந்த குழந்தைகள் நாளை வளமாக எப்படி மரம் வளருதோ அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க நல்லா வளருவாங்க. செடி கொடிகள் நட்டு வைக்கிறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. தான தர்மம் செய்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டில் போய் பாருங்கள் மக்களை. அவங்க நல்லது சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு என்ன செய்யணுன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. அந்த பிள்ளைங்க நல்லா வளருது. அதுக்கு அந்த ஏஜ் வரும்போது அவங்கள தானே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருது. அதாவது பாக்கெட் மணி கொடுக்குறாங்களே, அந்த பாக்கெட் மணிகளை சேர்த்து வச்சு ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போய் செலவு செய்துங்க. அந்த பாக்கெட் மணி சேர்த்து வச்சு ஒரு கிறிஸ்மஸ் வச்சுன்னா இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு உதவி செய்துங்க. அதுதாங்க அந்த பிள்ளைகளை சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க மக்கள். அதனால தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க. நாடு நம்ம தமிழ்நாடு விட்டு இந்த பாகிஸ்தானுக்கு போங்க, அங்கே கூட நல்லா இருக்குது. ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அவ்வளோ நல்லா வாழ்ந்துருக்காங்க. ஆனால் நம்ம இன்னும் கூட அந்த பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லித்தராதனால தான் நம்ம இன்னும் அப்படியே இந்த குப்பைகளையும் கூலங்களையும் கக்கூஸ்களையும் அசிங்கத்தையும் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் மக்களை. நம்மளை வாழ்கிறது எப்படி வாழ்கிறோன்றது நம்ம யோசனை பண்ணி நம்ம நடந்துக்கணும். பிள்ளைகளுக்கு நல்லது கற்றுக் கொடுங்க. நல்லது கற்றுக் கொடுத்தீங்கனாலே அந்த குழந்தைங்க நல்லா வளரும்.